வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டர்வியூ சம்மந்தமான முக்கியமான தகவல் தான். இப்போ நம்ம வந்து கோர்ட்டுக்கு இன்டர்வியூ அடுத்த லெவல் போகிறோம் அப்படின்னா அதில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற முழுமையான தகவல் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ போகிறது அப்படிங்கிறது மிக மிக ஒரு பெரிய ப்ராசஸ். ஏன்னா ஒரு தேர்வில் நம்ம நல்ல மதிப்பெண்கள் வாங்கி அந்த தேர்வில் பாஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ அடுத்த கட்ட நகர்வுக்கு அப்படின்றது போகிறோம். இன்டர்வியூ போகிறப்ப நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற முழுமையான தகவல் A to Z அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூவில் நம்மளை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோடு தான். முன்னாடி வந்து என்னென்ன ஒரு சிலர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்கும் நம்மளோட அறிவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. பட் நம்மளோட அறிவை தேர்வில் காமிச்சாச்சு. தேர்வுக்கு அப்புறம் இருக்கக்கூடாது நம்மளோட இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ நாலேஜுன்றதை விட இன்டர்வியூவில் நம்ம எப்படி தெரிகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்மளோட ட்ரெஸ் கோடு அப்படின்றது மிக முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு இல்லை டிஷர்ட்டு அந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு போகாமல் ஃபார்மல் ட்ரெஸ்ஸு முடிஞ்சால் ஒயிட் அப்படின்ற மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அப்படின்றது ஃபார்மலான ட்ரெஸ்ஸஸ் எது இருந்தாலும் ஒயிட்டுன்னு இல்லை, ஃபார்மலான ட்ரெஸ்ஸஸ் எது இருந்தாலும் ஓகே, அதை வந்து நல்லா எடுத்து காமிக்கும். அதாவது இந்த செக்குடு ஷர்ட்டு அந்த மாதிரியெல்லாம் போடாமல், ஆஃப் ஹேண்டில் ஷர்ட் போடாமல், ஷர்ட்டோட பட்டன் வந்து ஓப்பனில் இல்லாமல், இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிங்க. அதை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ டோட்டலாக அது ஒன்று. அடுத்து வந்து இன்டர்வியூக்கு ட்ரெஸ் கோடுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ரோச். ஸோ முதல்ல அப்ரோச் பண்ணுறது எப்படி, என்ன பேசணும், என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து தெரியாது. இப்போ இவங்க வந்து இன்டர்வியூவில் உங்களை வந்து பெரிய பெரிய கேள்விகள்லாம் கேட்டு அவங்க யார், இது யார், இது என்ன, இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்ல. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்க போகிறாங்க. எதுக்கு அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து நடந்துக்கிறோம், ஹம்பிளாக பேசுகிறோமா, ரூடாக பேசுகிறோமா, இந்த வேலைக்கு நம்ம செட் ஆகுமா. இப்போ அவங்களே திட்டுனாலும், அதாவது வேலை செய்யும்போது அவங்க திட்டுனாலும் அதை வந்து மைண்டில் ஏற்றுக்காமல் வேலையை மட்டும் பார்ப்போமா, ஃபோக்கஸ் பண்ணுவோமா, நம்மளுக்கு வந்து அந்த மன வலிமை ஏதாவது சொல்லிட்டா தாங்குற அளவுக்கு மன வலிமை இருக்கா, இப்படின்ற மாதிரி தான் இதை தான் செக் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து உங்களோட நாலேஜை செக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாலேஜை ஆல்ரெடி எக்ஸாமில் காமிச்சாச்சு. ஸோ என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த நாலேஜ் இருக்கிற பர்சன் தான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம். ஸோ அதனால் இன்டர்வியூ போகிறவங்க இந்த மாதிரி நாலேஜ் சம்மந்தமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு போகிறேன்றதை தவிர்த்துருங்க. டோட்டலாக தெரிஞ்சிக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது இப்போ நம்ம வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தான். அடுத்த ட்ரெஸ் கோடுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது ஒரு கேள்விகள், அதாவது உங்களுடைய பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா பேருக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அதாவது அதை விட்டுட்டு என்னோடய பேர் இது, ஊர் இது, நான் இங்கேருந்து வரேன், அம்மா அப்பா பேர் இது, கேட்குற கேள்வியை விட்டுட்டு ஏகப்பட்ட பதில் சொல்ல தேவையில்லை. என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதற்கான பதில் அப்படின்றத சொல்லிவிட்டு அடுத்து வந்து மறுபடியும் கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் அதற்கான பதிலை வந்து சொல்லுங்கள். இல்லை ஃபுல் பயோடேட்டா சொல்லுங்கள். ஃபுல் பயோடேட்டா கேட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதற்கான ஆன்சர் அப்படின்றத சொல்லணும். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை சொல்ல தேவையில்லை. அதே போல் பேசும்போது ஒரு ஒரு வார்த்தைக்கும் சார்னா சார், மேடம்னா மேடம், அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் பேர் என்னென்னா என்னோடய பேர் ரகு அப்படின்ட்டு அப்படி ஷார்ட்டாக நிறுத்திட வேணாம். என்னோடய பேர் ரகு அப்படிங்க சார், ரகு சார் அப்படின்ற மாதிரி பின்னாடி எந்த ஒரு வார்த்தைக்கும் பின்னாடி அந்த சார் அல்லது மேடம் யார் உங்களை இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. எந்த கேள்விகளாக இருந்தாலும் சரி, அடுத்து எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி எந்த கேள்விகள் கேட்டாலும் எல்லாத்துக்குமே அந்த சார் மேடம் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துடாமல் டோட்டலாக எல்லாத்துக்கும் அதுக்கு பின்னாடி வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ண பாருங்கள். அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப லேட்டாக இன்டர்வியூக்கு நம்மளோட பேர் வந்துருமோ வராதோ அப்படின்ற பதட்டத்திலையோ இல்லை கொஞ்சம் லேட்டாக கிளம்பி லேட்டாக போகிறது, அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு முழுக்க அதாவது முன்னாடியே போயிட்டு அங்கேயே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போயிடுங்க. ஏன்னா இங்கேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணுறோம், 1/2 ஹவர் ட்ராவல் பண்ணுறோன்னா அந்த டல்னஸ் அப்படின்றது நம்மளோட ஃபேஸில் தெரியும். அந்த டல்னஸோடு போயிட்டு ஒரே வேர்வையோடு அந்த மாதிரி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு ஒரு 1/2 ஹவர் இன்டர்வியூ அவங்க 10 மணிக்கு வர சொல்கிறாங்கன்னா 9 மணிக்கு போயிடுங்க. அங்கேயே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த வேர்வை அந்த இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு இன்டர்வியூ பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஆன்சர் பண்ணவும் முடியும், உங்களால் தெளிவாகவும் பேச முடியும். ஒரே பதட்டத்தில், அதாவது 10 மணிக்கு நீங்கள் உள்ளே இருக்கணும் அப்படின்னா 9:55க்கு உள்ளே என்ட்ரு, எந்த ஹாலு, எந்த இடம், எங்கே ரோல் நம்பரு எதையுமே பார்க்க மாட்டோம். அப்படியே பரபரப்பாக இருப்போம். அதே பரபரப்பில் அங்கே போய் உட்காந்தோம் அப்படின்னா அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா டக்குன்னு பதட்டமாயிடும். என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது. ஒன்றும் பெருசாக கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் நம்ம அவன் பார்த்த உடனே பதட்டமாயிடும். என்ன பதில் சொல்கிறது, எப்படி பேசுகிறது அப்படின்ற எந்த ஒரு இதுவும் வராது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு இந்த மாதிரியான தேவையில்லாத பதட்டத்தை வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள்.
ஸோ அதே போல் இன்டர்வியூ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இன்டர்வியூ கிளாஸ் எடுங்க, இன்டர்வியூ பற்றி பேசுங்க, இன்டர்வியூ பற்றி சொல்லுங்கள் அப்படின்றீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச இன்டர்வியூவில் அந்த கேள்விகள் படிக்கிறது இது ரிலேட்டடாக அவங்க கேள்விகள் கேட்க போகிறது இல்லைங்க. மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு கிளாஸ் இருந்தால் சொல்லுங்கள், பே பண்ணி கூட நான் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன், நீங்கள் பே பண்ணி கூட இது பண்ணிக்கிறேன் அப்படின்றீங்க. பட் நம்ம அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தாச்சு, நிறைய இது பண்ணியாச்சு. எதுலேயுமே அவங்க வந்து படிக்கிறது ரிலேட்டடாகவோ கேள்விகளாகவோ எந்த வாட்டியும் இருந்ததில்லை. ஸோ அதனால் இந்த முறையும் அப்படி இருக்காது. அவங்க வந்து ஜஸ்ட் செக் பண்ண போகிறாங்க. நீங்கள் அந்த வேலையை செய்ய முடியுமா முடியாதா, இருப்பீங்களா இருக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ண தான் போகிறாங்க. அதனால் மறுபடியும் தயவு செஞ்சு சொல்கிறேன், தேவையில்லாமல் ஏதாவது பெய்டு இன்டர்வியூ கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன், பே பண்ணி நான் இன்டர்வியூக்கு கிளாஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்டர்வியூக்கெல்லாம் யாரும் ப்ரிப்பேர் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அதாவது நாலேஜ் இல்லாத பர்சன் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறதில்ல. நீங்கள் எல்லாருமே நாலேஜான பர்சன், எல்லாருமே நல்ல மார்க் வாங்கி தான் இன்டர்வியூக்கு போக போகிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எதுக்காக உட்காந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இதை வந்து பே பண்ணணும், பே பண்ணி யாருக்கிட்டையாவது கிளாஸ் ஜாயின் பண்ணி அதில் போய் அதுக்கப்புறம் அதை கிளாஸ் கற்றுக்கிட்டு வந்துட்டு அப்புறம் நான் இன்டர்வியூ போகிறேன்னா, இன்டர்வியூங்கிறது கேள்விகளாக இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், கேள்விகளாக இருக்காது. நீங்கள் அதாவது போன வாட்டி யாராவது நண்பர்கள் போயிருந்தாங்கன்னா கூட அவங்களும் கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்களே கேட்டு பாருங்கள். அதாவது இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது. நமக்குமே என்ன சொல்கிறது, ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் இன்டர்வியூவில் அதாவது ஒரு சில இன்டர்வியூவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு எந்த கேள்விகள் இருக்காது. ஆனால் பட் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இன்டர்வியூ போகிறப்போ கேள்விகள் இருக்கும். பட் மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு நானும் 3 வாட்டி போயிருக்கேன் இன்டர்வியூக்கு. அதில் எந்த கேள்வியிலும் கேட்டதில்லை. அதே போல் தான் நிறைய நண்பர்கள் வந்து இன்டர்வியூ போயிருக்காங்க. கோர்ட்டு பொறுத்தளவுக்கு எந்த கேள்வியும் எப்போதுமே கேட்டதில்லை. அவங்க கேட்கக்கூடியது பர்சனல் இன்ஃபர்மேஷன். அதுவும் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் எப்படி ஹம்பிளாக பேசுகிறீங்களா, ரூடாக பேசுகிறீங்களா, வார்த்தைகள் எந்த மாதிரி வருது, மரியாதை வந்து கொடுத்து பேசுகிறீங்களா, இல்லை ஒரு மாதிரி காட்டா மாதிரி பேசுகிறீங்களா, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறீங்களா, இந்த மாதிரி டீசெண்டாக இருக்கா அவங்களோட ஸ்பீச்சு, இப்படி தான் பார்ப்பாங்களே தவிர உங்களுக்கு எந்த நாலேஜ் இருக்குது, எவ்வளோ இது இருக்குது அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. அது பார்க்குறதுக்கான இடமும் அது கிடையாது. ஆல்ரெடி அவங்க பார்த்துட்டாங்க, எக்ஸாம் வச்சுட்டாங்க, மார்க் எடுத்துட்டீங்க, நீங்கள் நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, நாலேஜபிள் பர்சன்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் உங்களை இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே முடிஞ்சுதா? ஸோ அதனால் தயவு செஞ்சு பெய்டு கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன், இதை ஜாயின் பண்ணுறேன்னு ஆர்வ கோளாறில் பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது இன்டர்வியூ சம்மந்தமாக, அதாவது இன்டர்வியூ கிளாஸ் அப்படின்னு மறுபடியும் கேட்டுறாதீங்க. தெளிவாக சொல்லிட்டேன். அதனால் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணு. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.